3 நாள் கூட்டம் வா என்று சரி என்று போகிறாள். போகும்பொழுது செய்தி ஆவியானவர்களை தொடுகிறார், உள்ளத்தில் ஏவப்படுகிறாள், ஆற்றுக்கால் கொடுக்கப்படுகிறது, முன் செல்ல வேண்டும். அநேகர் என்று சொல்கிறார்கள், தானும் என்று சொல்ல வேண்டும் நினைக்கிறார். ஆனால் டைரியை திறந்து நாட் டுடே டுமாரோ என்று எழுதுகிறாள். அடுத்த நாள் வந்தது. அடுத்த நாளும் ஆவியானவர் கிரியை செய்கிறார். எங்க வேண்டும் என்று கொஞ்சம் எந்திரித்து பார்த்தால், ஆனால் மீண்டும் உட்கார்ந்து விட்டாள். நாட் டுடே டுமாரோ 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 என்று 10 தடவை எழுதியிருந்தாள். நடந்தது அன்று முடித்து காரை ஓட்டி சென்ற பொழுது ஒரு பேர்வத்தில் சிக்கி அவள் மறித்தாள். அவள் சொன்னப்பட்ட எழுதியிருந்த டுமாரோ என்ற காரியம் அவருடைய ஜீவத்தில் வராமலே போய் நித்திய ஆக்கினைக்குள்ளாக கடந்து போய்விட்டாள். ஒரு அநித்தியமான வாழ்வை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் நமக்கு கிருபையாக கொடுத்திருக்கும் கிருபையான காலத்தை ஞானமாக ஆதாயப்படுத்த நாம் பழகிக்கொள்ள வேண்டும். அடுத்து இந்த கல்வன் கேட்டதெல்லாம் என்னை நினைத்திருளும் என்று மட்டும்தான். ஆனால் கிறிஸ்து அவனுக்கு கொடுத்ததோ பரலோக வாழ்வை கொடுத்து விட்டார். ஆம், நம் விசுவாசத்துடன் அவர் வரும் பொழுது நம்முடைய பாவங்களை மட்டும் அவர் மன்னித்து விடாத வண்ணம் நம்முடைய அன்றாட ஜீவத்திலே நம்மோடு நடந்து வருவதாக மட்டும் இல்லாத வண்ணம் ஒரு நாள் பரலோக ஜீவத்தை நமக்கு கொடுக்க இருக்கிறாரே. பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர். என் பாவங்களை அவர் மன்னித்து விட்டார். ஜீவ பாதையிலே கூட வருகிறார். பரலோக வாழ்வை எனக்கு கொடுக்க இருக்கிறார். ஆம், என்ன அருமையான இரட்சகர் அவர். மூன்றாவதாக யோவான் 19:26-27 மூன்றாவது வார்த்தை. அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீஷனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்ரீயே, அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீஷனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். 3 ஆண்டு காலம் கிறிஸ்துவுடனே கூட இருந்து அற்புதத்தை அதிசயத்தை எல்லாம் கண்டு 5 அப்பம் 2 மீன் கொண்டு பூசித்த பொழுது அந்த பூஷத்தில் உண்டு எல்லாத்தையும் அனுபவித்த சீஷர் கூட்டம் ஓடிவிட்டது, யோவானை தவிர. இப்பொழுது சிலுவையை சுற்றி ஒரு சிறிய கூட்டம் நின்று கொண்டுள்ளது. இப்பொழுது கற்பனையிலே நாம் அங்கு கடந்து செல்கிறோம். முதல்ல அங்கு பெரும்பாலாக காணப்பட்ட போர் சேவகர்கள் மத்தியில போய் பார்க்கிறோம். நீங்கள் ஏன் இங்கு நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்ற கேள்வி கேட்கிறோம். இது அரசாங்க வேலை, அரசாங்க கட்டளையிட்டு இருக்கிறது, நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு முறை பிரதான ஆசாரியர் அவரை பிடிக்கத்தக்கதாக சில சேவர்களையும் எங்களை அனுப்பினார். நாங்கள் சென்றோம். சென்று பார்த்த பொழுது அவர் பேசின பேச்சு இதுவரை உலகத்தில் ஒரு பேசாத பேச்சாக இருந்தது. உள்ளத்தை கவர்ந்தது. அவருடைய கரிசனை, அவருடைய கண்ணில் இருந்த கரிசனை, அவர் பேச்சில் இருந்த ஒரு மனதுருக்கம். தொடப்பட்டோம், பிடிக்கத்தான் சென்றோம், ஆனால் பிடிக்காது திரும்பி வந்து விட்டோம். ஏன் அவரை பிடிக்கவில்லை என்று கேட்டார்கள். நாங்கள் சொன்னோம், அவர் பேசுகிறது போல் இந்த உலகத்தில் ஒருவனும் பேசினதில்லை என்று சொன்னோம். அவர்கள் எங்களை கடிந்து கொண்டார்கள். ஆனால் மக்களை வஞ்சகமாக ஏவி கைகோலி கொடுத்து தூண்டிவிட்டு அவரை பிடித்து சிலுவிலே அறைந்து விட்டார்கள். நாங்கள் என்ன செய்ய என்று சொல்கிறார்கள். அடுத்ததாக ஒரு பெரும் கூட்டம் நின்று கொண்டிருக்கிறது. அவர்கள் பக்கம் ஜனங்களும் அதுக்குள்ளாக சில அதிகாரிகளும் கலந்திருக்கிறார்கள். பக்கம் போகும் பொழுதே பேசுறது நம்ம காதுல கேட்கிறது. லூக்கா 23:35. ஜனங்கள் நின்று பார்த்து கொண்டிருந்தார்கள். அவருடனே கூட அதிகாரிகளும் அவரை இகழ்ந்து, இவன் மற்றவர்களை ரட்சித்தான், இவன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட கிறிஸ்துவானால் தன்னைத்தானே ரட்சித்துக் கொள்ளட்டும் என்றார்கள் என்று சொல்லி பரிகசிக்கிறார்கள், தலையை துளுக்குகிறார்கள் என்று அடுத்த சுவிசேஷத்துல நாம் பார்க்கிறோம். அவர்களை விட்டு சற்று தூரம் கடன் செல்லும் என்றால் அங்கு ஒரு சிறு கூட்டம் காணப்படுகிறது. சிறு கூட்ட பெண்களும் சில ஆண்களும் அதில் இருக்கிறார்கள். அவளை பார்க்கும் பொழுது நமக்கு மிகவும் அறிமுகமான சில முகங்கள் தெரிகின்றன. முதலாவதாக கிறிஸ்துவின் தாயான மரியாள், இரண்டாவதாக மரியாளின் சகோதரியான கிளையப்ப மரியாள், மூன்றாவதாக மகதலேனா மரியாள், நான்காவதாக செபதேயின் மனைவியாக சலோமி, ஐந்தாவதாக இயேசுவுக்கு அன்பான சீஷன். இவர்கள் சிலரிடம் நாம் பேச இருக்கிறோம். முதல் மகதலேனா மரியாளை நெருங்கி, சகோதரியே, நீ ஏன் இந்த வேளையில இந்த சிலுவை அண்டையில
நீ நின்று கொண்டிருக்கிறாய் என்ற கேள்வி வைக்கிறோம். உடனே அவள் கூறுகிறாள், இவர் என் மீட்பர் அல்லவா, என் அந்தகார கட்டுகளிலிருந்து விடுவித்தர் அல்லவா, என் அழிவிலிருந்து மீட்ட ரட்சகர் அல்லவா, இந்த சிலுவிலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொல்கிறாள். முதலாவது வேதத்திலே 5 மரியாள்களை நாம் காண முடியும். ஒன்று இயேசுவின் தாயாகிய கன்னிமரியாள், வெர்ஜின் மேரி என்று சொல்லப்படுவார்கள். இரண்டாவதாக மகதலேனா மரியாள், மேரி மகதலேன். மூன்றாவதாக பெத்தானியா மரியாள், மேரி ஆஃப் பெத்தானி. நான்காவதாக கிளையப்பா மரியாள், மேரி ஆஃப் கிளையப்பா. ஐந்தாவதாக மார்க்குவின் தாயாக மரியாள், மேரி மதர் ஆஃப் மார்க். இந்த 5 மரியாள்களை நாம் பார்க்கிறோம். நாம் பீட்டிக் கொண்டுள்ள மகதலேனா மரியாளிலிருந்து 7 பொல்லாதமான பிசாசுகளை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து துரத்தி அவளை இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுவித்தார். அதை நாம் லூக்கா 8:2 நாம் காண முடியும். இன்று கூட சாத்தான் அநேக நல்ல ஆத்துமாக்களை தன்னுடைய பிடியிலே சிக்க வைத்திருக்கிறான். கிறிஸ்துவால் மட்டுமே அந்த பிடியிலிருந்து ஒரு ஆத்மாவை விடுவிக்க முடியும். அவரால் மட்டுமே ஒரு ஆத்மாவில் இருளை அகற்றி அதில் வெளிச்சத்தை உதவிக்க பண்ண முடியும். இதை சிறப்பாக அப்போஸ்தலர் 26:18 காண்கிறோம். அவர்கள் என்னை பற்றி விசுவாசத்தினாலே, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படிக்கு. ஆமென், ஆமென், ஆமென். கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்ட சுதந்திரத்தையும் பெற்றுக் கொள்ளும்படியாக அவர்களை இருளை விட்டு ஒளியிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் என்று பார்க்கிறோம். ஐத்தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த மகதலேனா மரியாளுடைய ஜீவிதத்திலே செய்தார். இவ்வளவு பெரிய மீட்பை பெற்ற மகதலேனா மரியாள் எப்படி வீட்டில் உட்கார்ந்திருக்க முடியும்? இன்று நீங்கள் பெற்று அனுபவிக்கும் மீட்பின் மாட்சியை நன்கு அறிந்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் யார் என்பதை முதலாவது நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் கடமை கிறிஸ்துவுக்கு அடுத்த காரியங்களிலே, சபைக்கு அடுத்த காரியங்களிலே என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். இம்மட்டுமாக அழிவிலிருந்து இருளின் ஆதிக்கத்தில் இருந்து மீட்டு வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றிருக்கும் பொழுது எம்மட்டுமாக தேவனுக்கு அடுத்த காரியங்களிலே நாம் வாஞ்சையாக இருக்க வேண்டும். முதலாவது நீங்கள் யார் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மிக சிறப்பாக அது 1 பேதுருவிலே பார்க்கிறோம். 1 பேதுரு 2:9. நீங்களும் உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும், தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி நீங்கள், ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும், ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் நீங்கள், பரிசுத்த ஜாதியாயும், நீங்கள் பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனமாயும், அவருக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிறோம். உன்னதமான தேவனுக்கு சொந்தமான ஜனங்களாக இருக்கிறோம். இரண்டாவதாக சலமீட்ட போகிறோம். சலமே நெருங்கி, சலமி நீ எங்கு நின்று கொண்டிருக்கிறாய் என்று கேட்கிறோம். முதல் இந்த சலமி யார்? செபதேயின் மனைவியாகிய சலமி என்று பார்க்கிறோம். இது யாக்கோபு யோவானுடைய தாயார். இந்த சலமி கூறுகிறார், என்னுடைய அறியாமையை நீக்கி எனக்கு அறிவை போற்றிய கர்த்தர் அல்லவா இவர். என்னுடைய அறியாமையிலே ஒரு நாள் என் 2 மகன்களையும் கையிலே பிடித்துக் கொண்டு அவரிடம் சென்று, நீர் மகிமையிலே வரும் பொழுது ஒருவன் வலது பக்கத்திலும் ஒரு இடது பக்கத்திலும் இருக்க வேண்டும் என்று ஜெபித்தேன், கேட்டேன். அவர் என்னுடைய அறியாமையை கடிந்து கொண்டார். இப்பொழுது ரகசியத்தை அறிந்து கொள்கிறேன் என்று சொல்லி அவர் 2 பக்கம் தங்கம் நாட்டப்பட்டிருக்கும் சிலுவை கண்டவளாக கண்ணீர் வடிக்கிறார். இந்த அநேக ஜெபம் எதிர்பார்ப்பும் இது சலமியின் ஜெபத்தை போல்தான் உள்ளது. சுயநோக்கமான ஜெபம், அப்படிப்பட்ட ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை என்று வேதம் கூறுகிறது. யாக்கோபு 4:4. நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணபடினால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? இந்த அநேகருக்கு கிறிஸ்துவுடன் சேர்ந்து சிம்மாசனத்தில் உட்கார்ந்து அரசாண ஆசை நல்லது. ஆனால் கிறிஸ்துவின் சிம்மாசனத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டுமானால் பாடுகள் வழியாகத்தான் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். முதலில் பாடு, அதன் பின்புதான் மகிமை. 2 தீமோத்தேயு 2:12. அவரோட கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோட கூட ஆளுகையும் செய்வோம். நாம் அவரை அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். மேலும் ஒன்றை நாம் மறந்து போய்விடக் கூடாது. நாம் அனைவரும் கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றிருப்பதால் ஒரு மகிமையான நித்திய வாழ்வுக்கு அழைக்கப்பட்டுள்ளோம். ஆனால் அதற்கு முன்பாக கண்டிப்பாக பாடுகளை நாம் அனுபவித்தே
தீர வேண்டும். அதுக்கு தேவன் ஒரு காரணத்தை வைத்துள்ளார். அதை சிறப்பாக பேதுரு தன் நிருபத்தில்